21 இருக்கா எல்லாத்தையும்? 21 பாஸ் பேப்பர் இருக்கா? चलो ரைட் ஓகே ரைட் ஓகே. இப்ப இதுல பாருங்க, இல்ல தெரியும் முதலாவது ஸ்ட்ரக்சரை பாருங்க. சோ இப்படி ஒரு படம் போட்டிருக்கா. சோ இது ஒரு ஸ்டாண்ட். சோ ஒரு ஸ்டாண்ட், இது ஒரு ஸ்டாண்ட் ரைட். சோ இது ஒரு ஸ்டாண்ட் உண்டு ரைட். சோ இது ஒரு ஸ்டாண்ட் உண்டு பாருங்க, ஒரு ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட்ல இப்படி ஒரு கிடை வலை இருக்குது இல்லையா? ஒரு கிடையான ஒரு வலை ஒன்று இருக்குது. இந்த கிடை வலையில பாருங்க ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று என்ன செஞ்சிருக்க, ஒரு விச்சுருள் ஒன்றை இணைச்சிருக்க. ஒரு விச்சுருள். இந்த விச்சுருள்ற கீழுக்கு எம் திணிவு இணைக்கப்பட்டிருக்கு. இதானே எம் திணிவு. சோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு காட்டி இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு காட்டி இருக்குது. கைக்கு விளங்குதா? ரைட். அப்ப இதான் சொல்றாரு பாருங்க, இந்த படம் ஒன்று காட்டி இருக்காரு தான். ஏன்னா இது ஒரு ஸ்டாண்ட், இது ஒரு ஸ்டாண்ட் பிளேன் ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட்ல கிடை வலையில ஒரு ஸ்ப்ரிங் உண்ட நிலைக்குத்தா ஒரு ஸ்ப்ரிங்கை இணைச்சு அதுல கீழந்தத்துல ஒரு திணிவை இணைச்சிருக்க. ஸ்ப்ரிங்க கீழ்ப்பகுதியில ஒரு காட்டியும் இருக்குது இல்லையா? நாங்க இது ஆல்ரெடி அந்த பிராக்டிகல் ரிவிஷன் பாக்கிக்குள்ள, அந்த பிராக்டிகல் எப்படி செய்யறேன்னு பாக்கிக்குள்ள நான் கேட்டோம் இல்லையா? நம்மளா எங்களுக்கு தெரியும் இந்த காட்டி வந்து அந்த அலைவுகளை கவுண்ட் பண்றதுக்கு இலகுக்காக நாங்க இந்த இடத்துக்கு என்ன செய்யறோம், அலைவுகளை கவுண்ட் பண்ணிக்குள்ள விடுற வலுவை தவிர்க்கிறதுக்காக நாங்க இந்த இடத்துல இப்படி ஒரு காட்டி ஒன்று இணைச்சிருக்கோம் ரைட். இது சொல்றாரு பாருங்க, கீழ் அந்தத்தில் பாருங்க, கீழ் அந்தத்தில் கீழ் அந்தத்தில் கீழ் அந்தத்தில் ஓர் காட்டி இணைக்கப்பட்ட சுரிவில்லில் இருந்து, இதான் காட்டி இணைக்கப்பட்ட ஒரு சுரிவில்லில் இருந்து ஒரு திணிவு எம் ஸ்மால் எம் ஆனது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தொங்கவிடப்பட்டுள்ளது என்று சொல்றார். திணிவு எம்மிற்கும் அதன் நிலைக்குத்து அலைவுகளின் அலைவுகாலம் கேபிட்டல் டீக்கும் இடையிலான தொடர்புடைமையை வாய்ப்பு பார்க்குமாறு. அப்ப இங்க என்ன, டீக்கும் எம்முக்குமான தொடர்பு இல்லையா? டீக்கும் எம்முக்குமான தொடர்பை வாய்ப்பு பார்க்குமாறு ஒரு வரைவு முறையை பயன்படுத்தி, இதை வாய்ப்பு பார்க்க வேணும், செக் பண்ண வேணும். அதே நேரம் வரைவு முறையை பயன்படுத்தி வில்ற வில்மாறலி கேமின்னு செய்யணும், துணியுமாறும் கேட்கப்பட்டுள்ளது என்று சொல்றார் ரைட். அப்ப இதான் எங்கட பிராக்டிகலை அடிப்படையாக கொண்ட ஒரு கொஸ்டின் தான் 2021 வந்திருக்கு. 20 கொஞ்சம் மாறுபட்டது இல்லையா? 20 வந்து கொஞ்சம் மாறுபட்டது. நான் கேச்சம் 20 கொஸ்டின் ரெக்கார்டிங்ஸ் போடுறேன் சரியானே? ரெக்கார்டிங்ஸ் நான் அப்லோட் பண்ண இல்ல ரைட், அது கிரியேட் ஆகிறபடியால அதை நான் அப்லோட் பண்ணல, அதை அப்லோட் பண்ணேன் ரைட். 2021 பாருங்க, முழுக்க பிராக்டிகல் அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு தான் சுவாதனிங்க செலியும் இருக்காரு இல்லையா? அதாவது அலைவு காலத்துக்கும் இணைக்கப்பட்ட திணிவுக்கும் இடையிலான தொடர்புடைமையை வாய்ப்பு பார்க்கணும். அதே நேரம் வரைவு முறையை பயன்படுத்தி கே துணிய வேணும் இல்லையா? இப்ப ஏ பார்ட் முதலாவது கேள்வியே போவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேள்வியே பாருங்க, ஏ பார்ட் முதலாவது கேள்வியே பாருங்க, கேள்விகளே போவோம். வில்மாறலி கே உடைய ஒரு திணிவற்ற வில்லில் இருந்து தொங்கவிடப்பட்ட ஒரு திணிவு எம் நிலை என எம்மின் நிலைக்குத்து அலைவுகளின் அலைவு காலம் கீழ்குறிய கோவை. அப்ப சொல்றார் வில்மாறலி கே உடைய ஒரு திணிவற்ற வில் இல்லையா? சோ இவருக்கு திணிவு இருக்கப்படாது, திணிவற்ற வில். நாங்க பொதுவா பிராக்டிகல் செய்யக்குள்ள திணிவற்ற வில்லுன்னு கேட்போம். என்ன திணிவற்ற வில்? சோ இப்படி ஒரு திணிவற்ற வில்ல தொங்கவிடப்பட்ட எம் திணிவின் நிலைக்குத்து அலைவுகள் அலைவு காலம் டி இற்கான கோவை. டி இற்கான கோவைன்னா என்ன? நான் படிக்கிறேன், டி சமன் 2π வர்க்கமூலம் m/k வரும் இல்லையா? சோ இதான் சமன்பாடு, இதான் சமன்பாடு. என்ன டீட அலை என்ன டீன் பாருங்க, டீனுடைய விலங்கு இல்லையா? போர்ட்ல மேலுக்கு ஆயிட்டு போல டி சமன் 2π வர்க்கமூலம் m/k வரும். இதான் சமன்பாடு அலைவுகால. அப்ப எம்மண்டது இணைக்கப்பட்ட திணிவு, விச்சுருட முனையில தொங்கவிடப்பட்ட திணிவு. சோ இவர் தான் அலைய போறார் இந்த திணிவு. சோ கே என்றது விச்சுருட வில் மாறல். இந்த கேக்கு என்ன இல்ல, கேக்கு
கேக்கு சொல்லுங்க. கே என்றது விச்சுருட வில்மாறிலி. சோ வில்மாறிலி உடைய அந்த வில்லுக்கு என்ன இல்லை, வில்லுக்கு திணிவு இல்லை. ரைட், வில்லுக்கு வந்து திணிவு இல்லை. சரிதானே, வில்லுக்கு திணிவு இல்லை. ரைட். சோ இதுல ஒருவேளை வில்லுக்கு திணிவு இருந்தால் வில்ட திணிவு எம் நோடுன்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்? எம் நோடுண்டா இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. என்ன வில்லுக்கு திணிவு இருந்தால் நாங்க திணிவற்ற வில்லுக்கு தானே கதைக்கிறோம். சரி, 7 மணி ரெடியா. ரைட். இப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், இதுல வில்லுக்கு என்ன வில்லுக்கு திணிவு இருந்தால் எம் நோட திணிவு இருந்தால் சோ எப்படி வரும்? எம் நோட திணிவு இருந்தால் டி சமன் 2π வர்க்கமூலம் எம் பிளஸ் எம் நோட் பை 3 ஓவர் கேன்னு வரும். ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க இல்லையா, தியரி படிக்கக்குள்ள. தியரி படிக்க ஒருவேளை வில்லுக்கு திணிவு இருந்தா அந்த திணிவை என்ன செய்யும் கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணோம்னா அழிவு காலத்துக்கான கோவை இப்படி வரும். எங்கள்கிட்ட கேட்டது எதால வில் திணிவற்ற வில்லுன்னு சொல்றேன். திணிவற்ற வில்லுண்டா இது தேவையில்லை. இதுதான் நாங்க எழுதுவோம். வேணா இதுதான் நாங்க ப்ராக்டிகல் தியரிலையும் படிச்சோம். வேணா ப்ராக்டிகல் கைட் தியரிலையும் படிச்சது, நோமலா அலைவு கால தியரிலையும் படிச்சிருக்கோம். பிச்சுருள்ள தொங்க விடப்பட்ட திணிவாலையுக்குள்ள வேணும். சோ அப்ப இது அல்ல இது. இது திணிவு எம் நோடண்டு இருந்தால், திணிவு எம் நோடண்டு இருந்திருந்தால் சோ அந்த அதை கன்சிடர் பண்ணி எழுதிக்குள்ள எம் பிளஸ் எம் நோட் பை 3 ஓவர் கே என்று போட்டிருக்க வேண்டும். கேட்க விளங்குதா அப்படியே? ரைட். ரெண்டாவது கொஸ்டினுக்குள்ள போவோம். ஏன்னா ரெண்டாவது கொஸ்டினுக்குள்ள ஏற்பாடுல ரெண்டாவது கொஸ்டினுக்கு போவோம். ஏற்பாடுல ரெண்டாவது கொஸ்டின், ஒரு பொருத்தமான நேர்கோட்டு வரைவை வரைவதன் மூலம் திணிவு எம்மிற்கும் ஆவர்த்தன காலம் கீழ்க்கும் இடையிலான தொடர்புடைமையை வாய்ப்பு பார்ப்பதற்கு மேலே ஏயில் எழுதப்பட்ட கோவையை ஒழுங்குபடுத்தி எழுதுக அப்படின்னு சொல்றாரு இல்லையா. சோ கிராஃப் வரைய வேணும். ரெண்டாவது கேள்வி, கிராஃப் வரைய வேணும். கிராஃப் வரைய வேணும். ரைட். சோ இப்ப கிராஃப் வரையிறதுக்கு இதுக்கு நம்மளாம் அந்த ஈக்குவேஷன் எழுதி காட்டியிருந்தா உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும். 2 புள்ளி கிடைக்கும். ரைட். சோ இதுல பாருங்க, இப்ப கிராஃப் வரைய வேணும். இப்ப கிராஃப் வரையதுக்கு ஒரு பொருத்தமான நேர்கோட்டு வரைவை வரைவதன் மூலம் திணிவு எம்மிற்கும் ஆவர்த்தன காலம் தீர்க்கும் இடையிலான தொடர்புடைமையை வாய்ப்பு பார்ப்பதற்கும் மேலே ஏயில் எழுதப்பட்ட கோவை என அலைவு காலத்துக்கான கோவையை ஒழுங்குபடுத்தி எழுதுகன்னு சொல்றார். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த சமன்பாட்டுல இல்ல, எங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த சமன்பாட்டில் மேலுக்கு எழுதியிருக்க சமன்பாட்டுல பாருங்க, மேலுக்கு எழுதியிருக்கிற சமன்பாட்டுல எங்களுக்கு தெரியும் நாங்க திணிவை சேஞ்ச் பண்ணத்தான் யாரு மாறும், அலைவு காலம் மாறும் இல்லையா. நாங்க ப்ராக்டிகல் படிக்கைக்குள்ள பாக்குறோம். இந்த திணிவை சேஞ்ச் பண்ண என்ன செய்யும், அதனுடைய அலைவு காலம் மாறும். ஆகவே திணிவை மாத்துறதால அலைவு காலம் மாறுறபடியால திணிவானது எக்ஸ் அச்சுல வரணும் நேர்கோட்டு கிராஃப். அலைவு காலம் நேர்கோட்டு கிராஃப்ல எப்படி வரணும், y அச்சுல வரணும். அப்ப நாங்க இந்த இடத்துல இதை ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். இப்ப டி சமன் 2π வர்க்கமூலம் எம் ஓவர் கே இதான் சமன்பாடு. அப்ப இதுல திணிவை மாத்துறதாலதான் அலைவு காலம் மாறுது. 2π கே மாற போறது இல்ல, மாறுது. ஆகவே எம் மாற டி மாறுது. அப்ப எம் வந்து எக்ஸ் அச்சுல வரணும், டி வந்து y அச்சுல வரும். அப்ப இந்த இடத்துல எக்ஸ் அச்சுக்குரிய கணியம் வர்க்கமூலத்துக்குள்ள இருக்கிறபடியால நாங்க என்ன செய்வோம், முதல்ல வர்க்கமூலத்தை இல்லாமக்கும். ஏன்னா அப்ப 2 பக்கம் வர்க்கிச்சம் வேண்டா டி வர்க்கம் சொன்னால வர்க்கிக்குள்ள 2π வர்க்கம் எப்படி வரும், 4π வர்க்கம் என்று வரும் இன்டு எம் ஓவர் கே என்று வரும். அப்ப இதுல இருந்து பாருங்க டி ஸ்கொயர் சமன் 4π வர்க்கம் ஓவர் கே. இது ஒரு மாறிலி தானே, 4π வர்க்கம் கே மாறிலி இன்டு என்னண்டு வரும் எம். அப்ப எம் ஆனது எக்ஸ் அச்சுல வருது. சோ டி வர்க்கம் தான் y அச்சுல வருது. சோ இவ்வளவு என்ன படித்திறன் போல் நாங்க தியரிலையும் காய்ச்சோம் இல்லையா, தியரிலையும் காய்ச்சோம். சோ அப்ப எங்களுக்கு தெரியும் இதை நாங்க என்ன செய்யறோம், சமன்பாட இந்த சமையலுக்கு எழுதின சமன்பாட வரைவு வரைகிறதுக்கு ஏற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்றோம், ஒழுங்குபடுத்துறோம். சோ அப்ப இந்த சமன்பாட்டுல எங்களுக்கு தெரியும் தொங்கவிடப்படும் திணிவு மாற்றப்படையக்குள்ள அலைவு காலம் என்ன செய்து மாறுது. அப்ப திணிவை மாத்தத்தான் அலைவு காலம் மாறுது. ஆகவே திணிவானது எக்ஸ் அச்சிலையும் அலைவு காலம் இப்ப நாங்க சமன்பாட்டை ரீஅரேஞ்ச் பண்ணிக்குள்ள அலைவு காலத்துல ஸ்கியார் வர்க்கம் y அச்சிலையும் அமைந்து கொள்ளும். சரிதானே. சோ அப்ப இது ரெண்டாவது கேள்விக்குரிய ஆன்சர். ரெண்டாவது. சோ இதுக்கு ஒரு புள்ளி தான் கொடுத்திருக்காரா. இதுக்கு நீங்க ஃபைனலா அந்த வடிவம் எழுதி காட்டி இருந்தீங்கன்னா ஒரு புள்ளி கிடைக்கும்.
2 புள்ளி இதுக்கு 1 புள்ளி தான். ஃபைனலா அந்த வடிவம் சரியா எழுதி காட்டிருக்கும். ஃபைனலா அந்த வடிவம் சரியா எழுதி காட்டி இருந்தா 1 புள்ளி கிடைக்கும். சரியா? ரைட். பி பார்ட்ட பாருங்க. பி பார்ட் மாணவனிடம் பி பார்ட்ல முதலாவது பாருங்க. பி பார்ட்ல முதலாவது. பி பார்ட்ல முதலாவது பாருங்க. பி பார்ட்ல முதலாவது. ரைட் பாருங்க. பி பார்ட்ல முதலாவது பாருங்க. பி பார்ட்ல முதலாவது. ரைட். மாணவனிடம் செல்ல பாருங்க. மாணவனிடம் 50 கிராம் நிறைப்படிகளில் ஒரு தொகுதி வழங்கப்பட்டிருப்பின் இப்பரிசோதனையை செய்வதற்கு அவனுக்கு தேவைப்படும் மற்ற அளவீட்டு உபகரணம் யாது என்று கேட்கிறார். இப்ப நாங்க இந்த பிராக்டிகல் செய்யறதுக்கு மாணவனுக்கு என்ன செய்யறோம்? மாணவனுக்கு 50 கிராம் நிறைப்படிகளின் ஒரு தொகுதி, 50 கிராம், 100 கிராம், 150 கிராம் இல்லையா? 50 கிராம்ல நாங்க ஒரு 5-6 நிறைப்படிகளை கொடுத்தோம்னா ஒரு பிராக்டிகல் செய்வார் ஈஸியா இல்லையா? ரைட். அப்ப அவருக்கு பாருங்க திணிவை சேஞ்ச் பண்ணிடு. அப்ப இனி அவருக்கு தேவைப்படுறது என்ன? திணிவை சேஞ்ச் பண்ணிடு. இனி அவருக்கு தேவைப்படுறது என்ன? அலைவு காலத்தை கால்குலேட் பண்றதுக்குரிய டைமை கால்குலேட் பண்றதுக்குரிய நிறுத்த கடிகாரம் என்ன? அப்ப அவனுக்கு தேவைப்படும் மற்ற அத்தியாவசிய அளவீட்டு உபகரணம் என்ன? இது ஆல்ரெடி கேட்சம் 2 விதமா கேட்பாரு. அளவீட்டு உபகரணம், உருப்படி என்று இல்லையா? அப்ப அளவீட்டு உபகரணங்கள் செல்லைக்குள்ள நாங்க நீளத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்துற லேப்ல பயன்படுத்துற கருவிகள், திணிவு அளக்கிறதுக்கு லேப்ல பயன்படுத்துகிற கருவிகள், மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்துற கருவிகள், நேரத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்துற ஸ்டாப் வாட்ச். சோ இதுல தான் அளவீட்டு உபகரணம் என்று சொல்றேன். அப்ப எங்களுக்கு தெரியும் மற்ற அளவீட்டு உபகரணம் இங்க என்ன தேவைப்படும்? நிறுத்த கடிகாரம். ஆனா எழுதிக்குள்ள பிள்ளைகள் இலக்க நிறுத்த கடிகாரம் என்று எழுது. இலக்க நிறுத்த கடிகாரம். இலக்க நிறுத்த கடிகாரம். இலக்க நிறுத்த கடிகாரம் என்று எழுது. நிறுத்த கடிகாரம் இல்லையா? இலக்க நிறுத்த டிஜிட்டல் தானே, டிஜிட்டலை பயன்படுத்துறது நல்ல. இலக்க நிறுத்த கடிகாரத்தை பயன்படுத்துறது நல்ல. நார்மலான ஸ்டாப் வச்ச விட இலக்க நிறுத்த கடிகாரத்துக்கு லீஸ் கவுண்ட் எப்படி இருக்கும்? குறைவு. ஏன்னா லீஸ் கவுண்ட் குறைவு. இலக்க நிறுத்த கடிகாரம் என்று எழுதும். அல்லது இலத்திரனியல் நிறுத்த கடிகாரம் என்று எழுதும். இலத்திரனியல் நிறுத்த கடிகாரம், இலக்க நிறுத்த கடிகாரம் அல்லது இலத்திரனியல் நிறுத்த கடிகாரம் போடும். பொதுவா இந்த பிராக்டிகலுக்கு கைட்ல நிறுத்த கடிகாரம் என்று இருக்கும். நாங்க 2021 இந்த கொஸ்டின்ல இலக்க அல்லது இலத்திரனியல் நிறுத்த கடிகாரம் என்று கொடுங்கோண்டு கொடுத்திருந்தார். அதுக்குரிய ரீசன் என்ன? ரிலீஸ் கவுண்ட் எப்படி இருக்கும்? குறை. ஏன்னா அதாவது டிஜிட்டல் ஸ்டாப் வாட்ச் ரிலீஸ் கவுண்ட் குறையும். ரைட். ஓகே, நாங்க பார்ப்போம் அதை. ரைட். 2வது பாருங்க. இப்பரிசோதனை செய்யும் போது ஓர் இட அமைவு காட்டியை பயன்படுத்தல் உகந்ததாகும். மேற்குறித்த உருவில் இக்காட்டி இணை பொருத்தமான தானத்தில் ஒரு அம்புக்குறி தலையை வரைக. இக்காட்டியின் பொருத்தமான தானத்தில் ஒரு அம்புக்குறி தலையை வரைக. சரிதானே? அப்ப என்ன சொல்றார்? இப்பரிசோதனையை செய்யும் போது பாருங்க, இப்பரிசோதனையை செய்யும் போது ஓர் இடமைவு காட்டியை பயன்படுத்துதல் உகந்தது இல்லையா? அப்ப இடமைவு காட்டி நாங்க ஒரு மாற்றேற்று ஊசி என்று கதைப்போம், அல்லது இடங்காணல் கோல் என்று கதைப்போம். சோ அப்படி ஒரு ஊசியை பயன்படுத்துறது உகந்தது. மேற்குறித்த உருவில் இக்காட்டியின் பொருத்தமான தானத்தில் ஒரு அம்புக்குறி தலையை வரைகன்னு சொல்றாரு இல்லையா? இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு தெரியும் இடமைவு காட்டியை நாங்க அந்த அதே படத்துல வரையோம். சரியா? இப்படி வரையும். இதுக்கு கிட்டவா இல்லையா? இதுக்கு கிட்டவா நாங்க இப்படி வரையும். இதுக்கு கிட்டவா? சோ இப்படி வரையும். இடமைவு காட்டிய அதோட தொடர்றது இல்ல, ஒரு சின்ன கேப் இருக்கணும், தொடர்றது இல்ல. நார்மலா இப்படி கிட்டவா வரைஞ்சு கொள்ளணும். அப்ப இவர் சோ தாங்கில நிலையாக இருப்பார். அப்ப இந்த தொகுதி என்ன செய்யும்? மேலும் கீழும் இப்படி அலையும். அலைவுக்குள்ள எங்களுக்கு அலைவுகளை கவுண்ட் பண்றது இலகுவாக இருக்கும். அலைவுகளை எண்ணுததால வார வலுவை நாங்க என்ன செய்யலும் தவிர்க்க முடியும். சரியானே? தவிர்க்க முடியும். சோ அப்ப 2வதுக்கு நார்மலா இதை நீங்க வரைஞ்சு காட்டுவீங்க. 2வதுக்கு நார்மலா வரைஞ்சு காட்டுவீங்க. பாருங்க, இந்த இடத்துல இலக்க நிறுத்த கடிகாரம் என்று போட்டால் அதுக்கு ஒரு புள்ளி, அதுக்கு ஒரு புள்ளி.
சாரி 2 புள்ளியா, இலக்க நிறுத்தற்கடிகாரம் எழுதினா 2 புள்ளி. சோ இந்த இடத்துல இத வரைஞ்சா இதுக்கு ஒரு புள்ளி. சோ இதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுப்பார். ரைட், ஓகே, இத வரைஞ்சி காட்ட வேண்டும். ரைட், அடுத்தது சொல்றார் பாருங்க. இவ் இட அமைவு காட்டியை பயன்படுத்துவதன் நோக்கம் இல்லையா? எங்கட கைட்ல பாருங்க, கைட்ல என்னன்னு சொன்னது இடங்காணல் கோல் இல்லையா, அல்லது ஒரு மாற்றீட்டு ஊசின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இடமைவு காட்டின்னு சொல்ல. இந்த இடமைவு காட்டியை பயன்படுத்துவதன் நோக்கம் யாது? மூணாவது கேள்வி பாருங்க. இடமைவு காட்டியை பயன்படுத்துவதன் நோக்கம் யாது என்று கேட்கிறேன். இடமைவு காட்டியை பயன்படுத்துவதன் நோக்கம் யாது என்று கேட்கிறேன். மூன்றாவது. சோ இடமைவு காட்டியை பயன்படுத்துற நோக்கம் என்ன? இடமைவு காட்டியை பயன்படுத்துவதன் நோக்கம் யாது அப்படின்னு கேட்கிறேன். என்ன நோக்கம் சொல்லுங்க. இது நான் காய்ச்சிட்டேன். இந்த காட்டியை பயன்படுத்துற நோக்கம் என்ன? நோக்கம் இது பல மாதிரி செல்லும் பிள்ளைகள். ஒன்று எப்படி சொல்ற, அலைவுகளின் எண்ணிக்கையை திருத்தமாக துணியலாம் அப்படின்னு சொல்லி இல்லையா? அப்ப எழுதி கொள்ளுங்க. அலைவுகளின் எண்ணிக்கையை இந்த இடமைவு காட்டி இருந்தா அந்த அலைவுகளோட எண்ணிக்கையை திருத்தமாயின்னு செய்யலும், துணியலும். பயன்படுத்துற நோக்கம் தான் கேட்கிறார் இல்லையா? அப்ப அலைவுகளின் எண்ணிக்கையை திருத்தமாக துணியலாம். முதலாவது நோட் பண்ணுவோம். அலைவுகளின் எண்ணிக்கையை அலைவுகளின் எண்ணிக்கையை அலைவுகளின் எண்ணிக்கையை திருத்தமாக துணியலாம். இரண்டாவது நாங்க இப்படி சொல்லலாம் இல்லையா? நேர அளவீட்டில் ஏற்படும் வலுவை குறைக்கலாம். இரண்டாவது, நேர அளவீட்டில் ஏற்படும் வலுவை குறைக்கலாம். இரண்டாவது, நேர அளவீட்டில் ஏற்படும் வலுவை குறைக்கலாம். ஒன்றுதான் நோக்கம் ஒன்றுதான். நீங்க ஆன்சரை இப்படி எழுதிலும் ஒன்று அலைவுகளோட எண்ணிக்கையை திருத்தமாக துணியலாம் என்று எழுதியிலும், அப்படி இல்லையா நேர அளவீட்டில் ஏற்படுகிற வலுவை குறைக்கலாம். நேர அளவீட்டில் ஏற்படும் வலுவை குறைக்கலும் என்று எழுதியிலும், சும்மா வலுவை குறைக்கலாம் என்ற பிள்ளை சரியா சொல்லணும். நேர அளவீட்டில் ஏற்படும் வலுவை குறைக்கலாம், அல்லது அலைவுகளோட எண்ணிக்கையை திருத்தமாக துணியலாம் அப்படின்னு சொல்லிடும் இல்லையா? அல்லது அலைவுகளோட எண்ணிக்கையை திருத்தமா துணியலும் என்று சொல்றதை இன்னொரு விதமா சொல்லிடும். எப்படி? அலைவுகளோட ஆரம்பதானத்தையும் அலைவுகளின் இறுதித்தானத்தையும் திருத்தமாக அறியலும் இல்லையா? திருத்தமாக அறியலும். அப்ப அலைவுகளின் ஆரம்ப இறுதி தானங்களை திருத்தமாக துணியலாம். ஸ்டார்ட் முதலாவது அலைவையும் கடைசி. நாங்க 25 அலைவுகளுக்கு இல்லையா, 25 அலைவுகளுக்குரிய டைமை கால்குலேட் பண்ண போறோம். சோ ஆகவே முதலாவது அலைவையும் 25வது அலைவையும் என்ன செய்வீங்களா துணிஞ்செடுக்கையில். ரைட், நோட் பண்ணிக்கொள்ளணும். நோட் பண்ணிக்கொள்ளணும் பாருங்க. சரி சரி, 50 அலைவு இல்லையா? 50 அலைவு முதலாவது அலைவையும் 50வது அலைவையும் என முதலாவது ஒரு குறித்த திணிவு இணைக்கப்பட்டா பிறகு இப்ப 50 கிராம இணைச்சா பிறகு முதலாவது அலைவையும் 50வது அலைவையும் சரியா இனங்கண்டிட்டோம்டா எங்களுக்கு ஸ்டெப் வச்ச பயன்படுத்துறது லேசா இருக்கும். ஆகவே ஆரம்ப இறுதி அலைவுகளின் தானங்களை திருத்தமாக துணிவதற்கு, அல்லது அலைவுகளின் எண்ணிக்கையை திருத்தமாக துணிவதற்கு, அல்லது நீர் அளவீட்டில் ஏற்படும் வலுவை குறைப்பதற்கு இந்த இடங்காணல் கோல் பயன்படுத்தப்படுற நோக்கம். சரிதானே? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, அடுத்த கொஸ்டினுக்குள்ள போவோமா? அடுத்த கொஸ்டினுக்குள்ள போவோம். சீபாட் என்ன சீபாட். இப்ப இதுக்கு நீங்க சரியா எழுதிருந்தீங்கன்னா ஒரு புள்ளி தான் கிடைக்குமா? ஒரு பாயிண்ட் தான் எழுதணும். ஒரு பாயிண்ட் நாங்க ஒரு பாயிண்ட் தான் எழுதணும். இதுக்கு கழிச்சு கொள்றோம். சரிதானே? ஒரு பாயிண்ட் தான் எழுதியிலும் கழிச்சு கொள்றோம். ரைட். சோ அடுத்தது பாருங்க பிள்ளைகள், சி முதலாவது பாருங்க. முதலாவது பாருங்க. சி முதலாவது பாருங்க. சி முதலாவது
வில்மாறிலி கேயை துணிவதன் செம்மை முக்கியமாக திணிவின் அலைவின் ஆவர்த்தன காலம் டீயை துணிவதின் செம்மையை சார்ந்திருப்பது ஏன்? இவர் ஒரு நல்ல கேள்வி கேட்கிறார் பாருங்க. வில்மாறிலி கேயை துணிவதன் செம்மை இல்லையா? வில்மாறிலி கேயை துணிவதன் செம்மை முக்கியமாக திணிவின் அலைவின் ஆவர்த்தன காலம் டீயின் செம்மையை சார்ந்திருப்பது ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்க பாபு. நாங்க கிராஃப் அரேக்குள்ள ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம். டி ஸ்கொயர் சமன் 4 பை ஸ்கொயர் ஓவர் கே இன்டு எம். இதுதான் சமன்பாடு. இப்ப இதுல இந்த திணிவை மாத்த யாரு மாறுது? எங்களுக்கு டி வர்க்கம் மாறுது. உண்மையா திணிவை சேஞ்ச் பண்றதால அலைவு காலம் தான் மாறுது. அலைவு காலத்தை தான் ஸ்டெப் வச்சால துணிய போறோம். டீயை தான் ஸ்டெப் வச்சால துணிய போறோம். கிராஃப் வரைகிறதுக்கு தான் டி ஸ்கொயர் எங்களுக்கு தேவைப்படும். நாங்க டீல ஒரு சின்ன பிழை விட்டா டி ஸ்கொயர்ல அது என்ன செய்யும்? ஒரு பெரிய ஒரு வலுவை ஏற்படுத்தும். நாங்க என்ன செய்ய போறோம் பிள்ளைகள்? திணிவை இப்ப 50 கிராம் இணைச்சிட்டு அந்த 50 கிராமுக்குரிய அலைவு காலத்தை கால்குலேட் பண்ண போறோம். பிறகு 100 கிராம் இணைச்சிட்டு 100 கிராமுக்குரிய அலைவு காலத்தை கால்குலேட் பண்ண போறோம். ஆனா கிராஃப் வரைகிறதுக்கு எங்களுக்கு அலைவு காலம் தெரிஞ்சா பிறகு அலைவு காலத்திட வர்க்கம் எங்களுக்கு என்னன்றது தேவை இல்லையா? அலைவு காலத்துல வர்க்கம் எவ்வளவு வேண்டது தேவை. அப்ப நாங்க திணிவை இணைச்சா பிறகு அலைவு காலம் தான் துணியும். ஆனா கிராஃப் வரையறதுக்கு டி ஸ்கொயர் தேவை. அலைவு காலத்துல ஒரு சின்ன பிழை விடுவோம் வேண்டா அது கிராஃப் வரையறதுக்கு பயன்படுத்தப்படும் கணியமான டி ஸ்கொயர்ல ஒரு பெரிய வலுவை ஏற்படுத்தும். அதாலதான் என்ன சொல்றோம்? கே துணியைக்குள்ள அலைவு காலம் அலைவு காலம் ஒரு முக்கியமான ஒரு என்ன அளவிடப்படுகிற கணியமாக இருக்குது. அதுல நாங்க சின்ன பிழை விட்டம் என்றாலும் கிராஃப்ல என்ன செய்யும்? டி ஸ்கொயர்ல பெரிய வலுவை ஏற்படுத்தும். ஆகவே கே ஒரு செம்மையான பெருமானமாக எங்களுக்கு என்ன செய்யாது, வராது. அப்ப அதான் கேட்கிறார். வில்மாறிலி கேயை துணிவதன் செம்மை முக்கியமாக திணிவின் அலைவு காலம் டீயை துணிவதன் செம்மையை சார்ந்திருப்பது ஏன் என்று கேட்கிறார் இல்லையா? அப்ப நாங்க எப்படி எழுதுவோம்? டீயில் ஏற்படும் சிறிய வலுவானது எழுதுவோம். டீயில் ஏற்படும் சிறிய வலுவானது எழுதுவோம். டீயில் ஏற்படும் சிறிய வலுவானது ஏற்படும் சிறிய வலுவானது ஏற்படும் சிறிய வலுவானது டி ஸ்கொயர்டில் பெரிய வலுவை ஏற்படுத்தும். டி ஸ்கொயர்டில் பெரிய வலுவை ஏற்படுத்தும். ஏற்படும் சிறிய வலுவானது ஏற்படும் சிறிய வலுவானது டி ஸ்கொயர்டில் பெரிய வலுவை ஏற்படுத்தும் இல்லையா? பெரிய வலுவை ஏற்படுத்தும். ரெண்டாவது பாருங்க, ரோமன் இலக்கம் 2. சரியா? நீ ரெண்டாவது கொஸ்டின் கேட்கிற. ரெண்டாவது ரோமன் இலக்கம் 2 மூன்றாவது இல்லையா? மூன்றாவது பாட்டுல ரெண்டாவதுக்கு போகும். மூன்றாவது பாட்டுல ரெண்டாவது கால அளவீட்டின் பின்ன வலுவில் செல்வாக்கு செலுத்தும் மேலே B1 குறிப்பிட்ட உபகரணத்தின் சிறப்பியல்பு யார்? இச்சியல் பிரகட்ல சொல்லிக்கார். இயல்பின் பெருமானம் எக்ஸ் என கொள்வோம் என்று சொல்ற. என்னென்றால் கால அளவீடு டைமை கால்குலேட் பண்ற. நேர அளவீட்டின் பின்ன வலுவில் செல்வாக்கு செலுத்தும் B1 குறிப்பிட்ட உபகரணத்தின சிறப்பியல்பு. சோ B1 குறிப்பிட்ட இந்த உபகரணத்தின சிறப்பியல்பு என்ன? B1 குறிப்பிட்ட உபகரணம் என்ன? இலக்க நிறுத்த கடிகாரம் இல்லையா? அப்ப இந்த இலக்க நிறுத்த கடிகாரத்தின சிறப்பியல்பு என்ன என்றால் நோமலான என்ன ஸ்டாப் வாட்சை விட இலக்க நிறுத்த கடிகாரத்துல என்ன ஸ்பெஷல் என்றால் அவர் இழிவெண்ணிக்கை எப்படி இருக்கு? குறைவு. இழிவெண்ணிக்கை குறைவு இல்லையா? சோ அப்ப நாங்க எழுதுவோமே எப்படி? இதுக்குரிய ஆன்சர் என்ன? நிறுத்த கடிகாரத்தின் இழிவெண்ணிக்கை என குறைஞ்ச இழிவெண்ணிக்கை தான் இதோட ஸ்பெஷல். என்ன வரும்? 0. லீஸ்ட் கவுண்ட் எத்தனை வரும்? 0.1 வரும் இல்லையா? 0.1. இப்ப எங்களுக்கு தெரியும் இலக்க நிறுத்த கடிகாரத்துல. அப்ப இதுல சிறப்பியல்பு என்ன தொடர்ந்து கேட்கிற பாருங்க.
இப்படி கேட்கிறார் அந்த கேள்வி. சிறப்பியல்பு என்ன? உபகரணத்தின் சிறப்பியல்பு யாது என்னன்னு கேட்கிறாரு. அவ்வியல்பின் பெருமானம் எக்ஸ் என்று சொல்லலாம். எக்ஸ் என்று சொல்லலாம் பிராக்கெட்ல. ரைட். அது அடுத்த கேள்விக்கு யூஸ் ஆகும். சரிதானே? ரைட். இப்ப ரெண்டாவது பாருங்க. அப்ப ரெண்டாவது சிறப்பியல்பு என்னன்னு கேட்டா என்னன்னு எழுதுவோம்? பி ஒன்றுல குறிப்பிட்ட உபகரணம் இலக்க நிறுத்த கடிகாரம். அதுல சிறப்பியல்பு என்ன? நிறுத்த கடிகாரத்தின் இழிவு இழிவு எண்ணிக்கை இல்லையா? அப்ப நாங்க எழுதுவோம் நிறுத்த கடிகாரத்தின் இழிவு இழிவு எண்ணிக்கை. நிறுத்த கடிகாரத்தின் இழிவு இழிவெண்ணிக்கைன்னு எழுதும். நிறுத்த கடிகாரத்தின் இழிவு இழிவெண்ணிக்கை. நிறுத்த கடிகாரத்தின் இழிவு இழிவெண்ணிக்கை. ரைட். சோ அடுத்த கொஸ்டினை பாருங்க பிள்ளைகள். அடுத்த கொஸ்டினை பாருங்க. எத்தனையாவது கொஸ்டின்? சி பார்ட்ல மூன்றாவது பாருங்க பிள்ளைகள். விளங்குதா? விளங்குதா? சோ பெரும்பாலான மாணவர்கள் இல்லையா, வலிமையான ஒரு ஆள் 2 பேர் தான் கட் பண்றீங்க இல்லையா? எல்லாரும் வந்துருக்கீங்க. ரைட், குட். கிளாஸ் முழு பேரும் ஜாயின் ஆயிருக்கீங்க. ரைட். விளங்குதா? மெசேஜ் ஒன்று போடுங்க பாப்போம். மெசேஜ் ஒன்று போடுங்க பாப்போம். மூன்றாவது கேள்விக்குள்ள போவோம். மெசேஜ் ஒன்று போடும். பொதுவா நேரடி கிளாஸ் மாதிரி இல்ல தானே? என்ன ஸ்கூலோ நார்மலா லைவா படிப்பிக்கிற மாதிரி இல்ல தானே? ரைட். ஸோ அதால இடையில கேட்கிறேன். ஏன்னா சவுண்ட் கிளியரா? ரைட், குட். சரியா? சவுண்ட் கிளியர். ரைட். ஓகே. பாருங்க. இல்ல மூன்றாவது கொஸ்டினை பாருங்க. மூன்றாவது கொஸ்டின் வேகமா ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டோம்டா. நாலு நாலு பாட ஸ்ட்ரக்சரையும் ரிவிஷன் பண்ணிட்டோம்டா. அது இப்போ ஃபுல் பேப்பர் எம்சிக்யூ எஸ்ஏ எல்லாத்தையும் ரெடி ஆகிடும். ஏன்னா ஃபுல் பேப்பர் அது பிறகு நாங்கள் ஃபுல் மாடல் பேப்பர் செய்வோம். ஸோ அப்போ நாங்கள் முதல்ல ஃபுல்லாக ஸ்ட்ரக்சருக்கு ரெடி ஆகிட்டோம்டா. 4 பாடம். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி, ஹீட், சவுண்ட் அண்ட் லைட், மெக்கானிக்ஸ். என்ன நாங்கள் முதலாவது சிக்கலில் அந்த கருவிகளை நாங்கள் கதைப்போமா, கொஸ்டின் வரைக்குள்ள கதைப்போம். ரைட். இனி சிக்கல் இருக்காது. சின்ன பாடம் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. நாங்கள் மீதி முடிச்சு கொண்டு ஃபுல் பேப்பர் செய்யக்குள்ள அப்படி கொஸ்டின் வந்து சந்திப்போம். ரைட். ஸோ இதுல பாருங்க. மூன்றாவது அலைவுகளின் அன்னளவு காலம் ஸ்மால் டி என கொள்வோம். ஆவர்த்தன காலத்தை துணிவதில் 1% வலுவை பெறுவதற்கு எடுக்க வேண்டிய அலைவுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை ஸ்மால் என் இற்கான கோவையை XT ஆகியவற்றின் சார்பில் எழுதுகன்னு சொல்ற. இந்த சதவீத வலுக்கு என்ன சமன்பாடு சொல்லுங்க? சதவீத வலு என்றா இல்லையா? சதவீத வலுக்கு என்ன சமன்பாடு? வலுவின் கீழ் வாசிப்பு தரணும். இதான சதவீத வலுவுக்கு சமன்பாடு. சதவீத வலு என்னன்னு வரும்? ஒன்று வரும். சதவீத வலு 1 வரும் இல்லையா? இப்ப பாருங்க. இவர் சொல்றார் அலைவுக்கான அன்னளவு காலம் டி. அப்ப வாசிப்பு வந்து ஸ்மால் டி. ஒரு அலைவுக்கான அன்னளவு காலம் டி என்றா ஒரு அலைவு காலம் டி ஸ்மால் டி என்று சொல்றார் வாசிப்பு. ஆவர்த்தன காலத்தை துணிவதில் 1% வலுவை பெறுவதற்கு எடுக்க வேண்டிய அலைவுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை எண்ணிற்கான ஒரு கோவை ஸ்மால் எண்ணிற்கான கோவையை தருங்க. எக்ஸ் என்ன? லீஸ்கம். இப்ப நாங்க இந்த இடத்துல வலுவுக்கு பதிலா என்ன போடுறோம்? மேக்சிமம் வலு, அதாவது லீஸ்ட் கவுண்ட் வரைக்கும் வரும். எக்ஸ் இன்டூ 100. நாங்க ஒரு அலைவுக்குரிய அலைவு காலம் தான் டி. இப்ப நாங்க எத்தனை அலைவுகள் எடுக்க போறோம்? நம்மளா பிராக்டிக்கல் அதப்ப 50 அலைவு எடுக்க போறோம். ஆனால் 1% சதவீத வலு வரணும் என்றா எத்தனை எடுக்கணும்? ஒரு எண்ணிக்கையான எடுக்கணும் என்றா என்னத்தான் கேட்கிறார் இல்லையா? இப்ப நாங்க வாசிப்ப சொல்லுவோம். இப்ப ஒரு அலைவுக்கு டி எண்ணிக்கையான அலைவு காலத்துக்கு ஒரு 25 அலைவுக்குரிய அலைவு காலத்துக்கு 30 அலைவுக்குரிய அலைவு காலம் அதுதானே வாசிப்பா இருக்கு. இப்ப என்டி என்றது வாசிப்பா இருக்கும் இல்லையா? சோ அப்ப இந்த இடத்துல இத எழுவாய் மாற்றம் செய்யக்குள்ள என்டி சமன்
100x வரும். அப்ப n சமன் 100x இன் கீழ் t வரும். 100x இன் கீழ் t வரும். விளங்குத கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல சதவீத வலு எப்படி வரணும்? அலைவுகளை கால்குலேட் பண்ணிக்குள்ள அலைவு காலத்தை துணியைக்குள்ள வார அந்த நேர அளவீட்டுக்கான சதவீத வலு 1% வரும். இப்ப 1% வரணும் என்றால் நாங்க பயன்படுத்த போறோம் ஸ்டெப் வச்சு. இப்போ ஸ்டெப் வச்சுல லீஸ் கவுண்ட் தான் வலுவாயிருக்கும் இந்த இடத்துல. அதாவது இழிவெண்ணிக்கை வலு வரைக்கும் வரையிலும். அப்ப லீஸ் கவுண்ட் தான் வலுவா வரும். வாசிப்புக்காக என்ன போடுவோம்? அவர் சொல்றாரு அலைவுகள்ற அன்னளவான அலைவு காலம் TN. அப்ப ஒரு அலைவு காலம் ஒரு அலைவுக்குரிய அலைவு காலம் தான் T. நாங்க எத்தனை அலைவுக்குரியது கண்டுபிடிக்க போறோம்னு தெரியாது. ஸ்டெப் வச்சா இப்ப 50க்கு அந்த டைமை தான் போடணும். 50 அலைவுக்கான அலைவு காலத்தை தான் போடணும். இப்ப வாசிப்பா வரப்போது 50 அலைவுகளுக்குரிய அலைவு காலம் இல்லையா, அல்லது 25 அலைவுகளுக்குரிய அலைவு காலம். அப்ப நாங்க என்ன போடுவோம்? NT போடுவோம் இல்லையா. ஒரு அலைவுக்கான அலைவு காலத்தை 50 பெருக்கி வருவேன் என்ன. அப்ப 50 அலைவுக்குரிய அலைவு காலம் வரும். அதான் வாசிப்பு. இப்ப NT போடுறோம் into 100. அதுல இருந்து என்ன எழுவாய் மாற்றம் அவர் கேட்கிறார். எண்ணிற்கான கோவைன்னா கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும்? ஸ்மால் என் எழுவாய் மாற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஸ்மால் என் வந்து எழுவாய் மாற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஸ்மால் என் எழுவாய் மாற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். சரியா? சோ அப்ப இதான் 3வது கொஸ்டின் பாருங்க. இதுல அவைகளுக்கு தெரியும். சோ இதுக்கு பிள்ளைகள் பாருங்க. இதுக்கு எங்களுக்கு தெரியும் ஒரு புள்ளி, இதுக்கு ஒரு புள்ளி. அதாவது டீயில் ஏற்படுகிற சிறிய மாற்றம் அல்லது சிறிய வலு டி ஸ்கேடில் பெரிய வலுவை ஏற்படுத்தும் சொன்னார். இது நீங்க சரியா இதை கண்டுபிடிச்சா 2 புள்ளி. பிள்ளை சரியா இனங்காணுதாண்டியதான் பாக்குறாரு. அந்த சிறப்பியல்பை இனங்காணுதாண்டு பாக்குறார். சரியா அது லீஸ் கவுண்ட் தான் என்று சொல்லி இருந்தால் ஏன்னா லீஸ் கவுண்ட் நீங்க சரியா சொல்லி இருந்தா சோ அதுக்கு 2 புள்ளி. இந்த இடத்துல சோ இது சரியா எழுதி இருந்தா அந்த முதலாவது நீங்க இந்த தொடர்பை சரியா காட்டி இருந்தா ஒரு புள்ளி, ஃபைனலா கோவைக்கு வந்திருந்தா ஒரு 2 புள்ளி கிடைக்கும். 2 புள்ளி கிடைக்கும். அடுத்த டி பார்ட்ட பாருங்க. டி பார்ட் பாருங்க. டி பார்ட் அடுத்த டி பார்ட்ட பாருங்க. அடுத்த டி பார்ட்ட பாருங்க. மாணவன் சுருவில்லின் வில் மாறிலி கே கணிப்பதற்கு பின்வரும் வரைவை பெற்றான். ஒரு வரைவு காட்டப்பட்டிருக்கு இல்லையா பாருங்க. என்னோட எக்ஸாம் பேப்பர் ஒருக்கா பாருங்க. என்ன மேட்ச் அவ்வளவு கிளியரா வராது. என்ன இப்படி ஒரு கிராஃப் கார்டு இருக்காரு இல்லையா. கிராஃப் கார்டு என்னோட பாஸ் பேப்பர்ல எல்லா டைம் இருக்குதானே பிள்ளைங்க. பாஸ் பேப்பர் குரூப்ல போடுவா. குரூப்ல போடணுமா சொல்லுங்க பாப்போம். குரூப்ல போடணுமா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? குரூப்ல போடணுமா பிள்ளைகள்? பாஸ் பேப்பர் இருக்கா? பாஸ் பேப்பர் இருக்கும். 21 பாஸ் பேப்பர் இருக்கும். லாஸ்ட் பாஸ் பேப்பர் மிஸ் ஆயிருந்தாலும் 24 25 25 or 20 சாரி 24 25 மிஸ் ஆயிருந்தாலும் இது இருக்கும். 25 ஸ்கீம் கிடைச்சதா? 25 ஸ்கீம் இல்லைன்னா அட்மினுக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் அவருக்கு ஷேர் பண்ணுவேன். நான் குரூப்ல போடுவேன். ஓகே, அட்மினுக்கு மெசேஜ் போடுவோம். இல்லாத ஸ்கீம்கள் தேவைன்னா நான் ஸ்கீமை போட்டு விடுறேன். 25 இந்த லாஸ்டா நடந்தது. ஓகே, கிராஃப் காட்டியிருக்கார் பாருங்க. கிராஃப் ஒன்று காட்டியிருக்கார். ஒரு கிராஃப் காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு கிராஃப். சோ இது டி வர்க்கத்துக்கும் கிராஃப். சோ இதுக்குமான கிராஃப் எப்படி காட்டப்பட்டிருக்கு வரும்.
ஒரு கிராஃப் காட்டப்பட்டிருக்கு இல்லையா? கிராஃப் காட்டப்பட்டிருக்கு. சரியா? அது ஃபைனல் பேப்பரே பாருங்க என்ன? ஃபைனல் பேப்பரே பாருங்க. நீங்க அடுத்த சில நேரம் வேற பாஸ் பேப்பர்ஸ் புக்ல உள்ள கொஸ்டினை பார்க்கக்குள்ள சில நேரம் மாறும். ஒரிஜினல் ஃபைனல் பேப்பர் இருக்குதானே? ஒரிஜினல் ஃபைனல் பேப்பர்லயே பாருங்க என்ன? அப்பதான் அந்த சரியா ஆள்கூறுகள் தெரியும். நேரம் அவங்க நார்மலா பாஸ் பேப்பர்ஸ்ல உள்ள பேப்பர்ல சரியா இருக்கா? சில நேரம் புள்ளி கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். இது சரியா பாருங்க. ரைட்? கிராஃப் இப்படி இருக்குது. இப்படி ஒரு கிராஃப் இருக்கு. கிராஃப் இப்படி இருக்கா இல்லையா? இப்படி ஒரு கிராஃபை தந்திருக்கா. சரியா பாருங்க. இந்த இடத்துல ஒரு புள்ளி ஒன்று இருக்கும். இடத்துல ஒரு புள்ளி இருக்கும். சரியா அந்த 50 கிராமுக்கு நீர உள்ள புள்ளியா இருக்கு. அடுத்த இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு. 100 கிராமுக்கு நீர ஒரு புள்ளி இருக்கு. பாருங்க 150 200 250 300 எப்படி இருக்கு பாருங்க 100 150 200 250 300 எப்படி இருக்கு புள்ளிகள் வந்து எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, கிட்டவா இருக்கு. கிராஃப்ல அமையாது. கிராஃபுக்கு மேலும் கீழும் இப்படி இருக்கு பாருங்க. இப்படி இருக்கா இல்லையா? அப்படி பாருங்க. அதாவது சரியா 50 கிராம் இல்லையா? 50 என்ற வாசிப்புக்கு நீர இது 0,0 50 என்ற வாசிப்புக்கு நீர ஒரு புள்ளி, 100க்கு நீர ஒரு புள்ளி, 150க்கு நீர ஒரு புள்ளி, 200 250 300. அப்ப இந்த அளவூற்று தளத்துல வரைவுக்கு அருகில, வரைவின் மீது அல்ல, வரைவுக்கு அருகில அமைந்த இந்த புள்ளிகளை நாங்க சொல்லுவோம் என்ன? இதான் உண்மையான பிராக்டிகல் புள்ளி, பரிசோதனை புள்ளி என. அதாவது அவர் பிராக்டிகல் செய்யக்குள்ள விச்சுருள்ள 50 கிராம் இணைச்சு அலைய விடைக்குள்ள அந்த 50 கிராமுக்குரிய அலைவு காலத்துக்கான வாசிப்பு, அலைவு காலத்துக்கான வாசிப்பு, அதுல அலைவு காலத்துல ஸ்கேட் பெருமாறு இங்க இருக்குது இப்படி ஏன்னா ஸ்கேட் பெருமாறு. அப்ப 50க்கும் அந்த டி ஸ்கேடுக்குமான பெருமானம், 100க்கும் டி ஸ்கேடுக்குமான பெருமானம், 150க்கும் டி ஸ்கேடுக்குமான பெருமானம். சோ இப்படி இருக்கு. சரிதான்? இப்படி தந்திருக்கு. ரைட். இப்படி ஒரு தந்திருக்கா. தந்துட்டு பாருங்க இப்படி ஒரு கிராஃப் தந்துட்டு முதலாவது கேட்கிற மேற்குறித்த வரைவை பயன்படுத்தி சுரிவில்லின் வில்மார்லிக்கே எஸ்ஐ அலைகளில் கணிக்கன்னு சொல்ற. எஸ்ஐ அலைகளை கணிக்கலாம். அப்ப எங்களுக்கு தெரியும் சமன்பாடு என்ன? கிராஃப்ல சமன்பாடு டி ஸ்கேட் சமன். கிராஃப்ல சமன்பாடு என்ன? கிராஃப்ல சமன்பாடு என்ன? டி ஸ்கேட் சமன் 4 பை வர்க்கம் ஓவர் கே, 4 பை வர்க்கம் ஓவர் கே இன்டு எம். அப்ப இந்த இடத்துல கே துணியணும்டா நாங்க யாரு? கேண்டது யாரு? படித்திரு. சரி, கேண்ட அந்த கோவை எதுல வருது? படித்திரு. இப்ப படித்திறனுக்கான கோவை தான் எப்படி வருது? 4 பை வர்க்கம் ஓவர் கேன்னு வருது. அப்ப படித்திறனை கண்டமெண்டா பை ஸ்கேட்டர் பெருமானம் தார. அப்ப கே கண்டுபிடிக்க முதல்ல யாரை கண்டுபிடிக்கணும்? படித்திறனை காணும். முதல்ல யாரை கண்டுபிடிக்கணும்? முதலில் படித்திறனை கண்டுபிடிக்கணும். என்ன? படித்திறனை காணும். அப்ப படித்திறனை காண என்ன செய்யணும்? கிராஃப்ல 2 புள்ளியை செலக்ட் பண்ணுவோம். எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் நாங்க செலக்ட் பண்ற 2 புள்ளியும் எப்படி இருக்கும்? இந்த நாங்க பிராக்டிகலால எடுத்தோம்னா இந்த புள்ளி பாருங்க. பிராக்டிகல் செய்யக்குள்ள எடுத்த மினிமம் என்ன? 50 கிராமுக்குரிய டீஸ்கி ஆடுதனை கண்ட பிராக்டிகல் செய்யக்குள்ள மேக்சிமம் 300க்குரிய டீஸ்கி ஆடுதனை கண்ட. அப்ப எங்கட பிராக்டிகல் புள்ளி 50 விட கூட என்ன? சாரி, எங்கட பிராக்டிகல் புள்ளி பாருங்க மினிமம் 50 கிராமுக்குரிய டீஸ்கேட் பெறுமதி, மேக்சிமம் 300க்குரிய டீஸ்கேட் பெறுமதி. இப்ப நாங்க என்ன படித்திறன் கண்டுபிடிக்கக்குள்ள அந்த 50க்கு உட்பட்ட 300க்கு உட்பட்ட பெறுமதியை தான் செலக்ட் பண்ணுவோம். அதாவது படித்திறன் காணணும்டா 2 புள்ளி செலக்ட் பண்ணதானே வேணும். ரெண்டு ஆள்கூறுகளை சூஸ் பண்ணி அந்த 2 ஆள்கூறுகளையும் வச்சுக்கொண்டு y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் ஆள்கூறுகளோட வித்தியாசம் தானே படித்திறன். அப்படித்தானே காணும். ஒரு கிராஃபை தந்துட்டு பிள்ளைகள் படித்திறனை கண்டுபிடிங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? ஒரு கிராஃபை தந்துட்டு படித்திறனை கண்டுபிடிங்கன்னு என்ன செய்வீங்க? அந்த கிராஃப்ல உள்ள 2 புள்ளிகளை இனம் காணுவீங்க இல்லையா? இந்த கிராஃப்ல இருக்கிற 2 புள்ளிகள். அப்ப அந்த கிராஃப்ல இருக்கிற 2 புள்ளிகளை செலக்ட் பண்ணி இல்லையா? அந்த கிராஃப்ல உள்ள 2 புள்ளிகளை செலக்ட் பண்ணி
ரெண்டு ஆள்கூறுகளை செலக்ட் பண்ணி y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசமானது யாரை தரும்? படித்திறனை தரும். இப்ப y ஆள்கூறுகளோட வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளோட வித்தியாசம் தான் படித்திறனை தரப்போகுது. அப்ப நாங்க அந்த ரெண்டு ஆள்கூரை செலக்ட் பண்ண தானே வேணும். அந்த ரெண்டு ஆள்கூரையும் எப்படி செலக்ட் பண்ணணும்? பிசிக்ஸ்ல நாங்க இந்த பிராக்டிகல் கிராஃப்கள் தந்து போட்டு கேட்கல எப்படி செலக்ட் பண்ணணும்? இந்த மினிமம் பாயிண்ட்டுக்கு கூட மேக்சிமம் பாயிண்ட்டுக்கு குறைய இருக்கணும். அந்த ரெண்டு ஆள்கூறு மினிமத்தோட கூட மேக்சிமத்தோட குறைய, ஆனால் மேக்சிமம் தூரத்துல இருக்கணும். ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் மேக்சிமமா இருக்கும். கிட்ட உள்ள நீங்க விரும்பின புள்ளியை செலக்ட் பண்ணிடலாம். நீங்க விரும்பின புள்ளியை என்ன செய்யலாம்? சரி, அவன் சென்னாலே ஒளியை செலக்ட் பண்ணிடலாம். அவன் கேள்வியில சொல்லிட்டான்னா பரவாயில்லை. விரும்பின புள்ளியை செலக்ட் பண்ணி படித்திறன் காணுங்கன்னு சொல்லிட்டான்னா பரவாயில்ல. அப்ப இங்க நாங்க எப்படி அவன் ஒண்ணுமே செல்லையில படித்திறன் காணுங்க என்ன செய்வோம்? ரெண்டு ஆள்கூரை செலக்ட் பண்ணணும். அந்த ரெண்டு ஆள்கூரும் எப்படி இருக்கும்? பரிசோதனையின் குறைந்த 50 கிராமை விட கூட, பரிசோதனையின் கூடிய 300 விட குறைஞ்சதா இருக்கும். அப்ப இதுல பாருங்க, சரியா பொருந்துற புள்ளி எதுன்னு பாருங்க. சரியா பொருந்துற புள்ளி, சரியா பொருந்துற இடம் பாருங்க. சரியா பொருந்துற இடத்தை பாருங்க. 50க்கு பிறகு பாருங்க 5 சின்ன பெட்டி இருக்குது. அப்ப 60, 70, 80, 90, 100. அப்படித்தானே வரும். அதுல 80வது பாருங்க. சரியா 80, 30. 80, 30 இந்த இடத்துல இருக்கும் பாருங்க. சரியா பாருங்க புள்ளி. சரியா இந்த இடத்துல இருக்கும். இப்படி ஒரு புள்ளி இருக்கு. சரியா பொருந்து. இப்படி சரியா பொருந்தது பாருங்க. சரியா பொருந்துற ஒரு இடம் இருக்கு. இவர் 80 எத்தனையாவது? 80, 90 மூணாவது கூட. 80 இங்க 30 இப்படி இருக்கா இல்லையா? ஒரு ஆள் கூறி இருக்கும் பாருங்க. 80, 30 சரியா பொருந்துற அதைத்தான் செலக்ட் பண்ணணும். வேற புள்ளியை செலக்ட் பண்ணினா அதுக்கு புள்ளி இல்லை. ரைட், கெட்டிகாரி, குட். 80 சரி, எப்படி எழுதணும்? ஆள்கூறு எழுதிக்குள்ள 80, 30. எக்ஸ் பெருமதியை முதல்லையும் y பெருமதியை பிறகுதான் எழுதுவோம் இல்லையா? ரைட், குட். சோ அடுத்தது சொல்லுங்க பாப்போம். அடுத்தது பாருங்க. ரைட், குட். அடுத்தது பாருங்க, மேக்சிமம். அதாவது 300 விட குறைஞ்சதா இருக்கும் இல்லையா? மேக்சிமம் எத்தனை வரும்? இல்ல பொருந்து மேல இருந்து பார்த்து கொண்டு வாங்க, இங்க இருந்து பார்த்து கொண்டு வாங்க. சரியா பொருந்துற இடம் ஒன்று இருக்கு. மேல இருந்து பார்த்து கொண்டு வரைக்குள்ள சரியா இப்படி பொருந்துற இடம் ஒன்று இருக்கு. சரியா பொருந்துற இடம் ஒன்று இருக்கு பாருங்க. பொருந்தது இல்லையா? இங்க 80க்கு நேரு y அச்சுல 80க்கு நேரு, x அச்சுல கீழுக்கு பாருங்க 250 ஏண்டா 260, 270, 280 என்ன? ரைட். அப்ப இங்க வந்து இந்த இடத்துல வந்து 280. அப்ப ஆள்கூறு வந்து 280, 80. சோ இப்படி வரும் 280, 80. இது இத நீங்க சரியா இந்த கோவையை காட்டியிருந்த படித்திறன் வந்து 4π ஸ்கொயர் ஓவர் kன்றதை காட்டியிருந்த ஒரு புள்ளி. அந்த கோவையை வச்சுதான் நாங்க என்ன செய்ய போறோம்? அல்லது k சமன் 4π ஸ்கொயர் ஓவர் படித்திறன் என்று காட்டியிருந்த ஒரு புள்ளி. பிறகு இது ரெண்டும் தான் நாங்க படித்திறன் காண்றதுக்கு செலக்ட் பண்ற புள்ளி என்று காட்டியிருந்தா 2 புள்ளி. வேறு புள்ளிகளை செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த 2 மார்க்ஸ் இல்லை. விளக்குதா? சரியா? கே கண்டுபிடிக்க போற. அப்ப கே கண்டுபிடிக்கணும். கேக்குரிய கோவை என்ன? படித்திறன்ல இருந்தானே என்ன? அப்ப நாங்க படித்திறன் சமன் 4π ஸ்கொயர் ஓவர் k என்ன அந்த கோவையை காட்டினா ஒரு புள்ளி, அல்லது k சமன் 4π ஸ்கொயர் ஓவர் படித்திறன் காட்டினா ஒரு புள்ளி. சோ அதே நேரம் படித்திறன் காண்றதுக்கு இந்த 2 கோவையையும் செலக்ட் பண்ணி ரெண்டு ஆள்கூரையும் நீங்க கண்டுபிடிச்சா மேக்சிமம் தூரத்துல இருக்கிற புள்ளிகள், மேக்சிமம் தூரத்துல இருக்கிற பொருந்துகிற புள்ளிகள் அது 300 விட குறைவு, 50 விட கூட. சோ அந்த இந்த ரெண்டு புள்ளியையும் செலக்ட் பண்ணியிருந்தா 2 புள்ளி, வேற புள்ளி செலக்ட் பண்ண மார்க்ஸ் இல்லை இல்லையா? அதுல பாருங்க, அந்த 2 புள்ளியையும் சரியா காட்டியிருக்காரு இல்லையா? கிராஃப்ல பாருங்க. சில நேரம் எக்ஸ்டெண்ட் அல்லது அடுத்தடுத்த பாஸ் பேப்பர் இதுல சில நேரம் மிஸ் ஆகும். அதை அவங்க மினிமைஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணி அந்த கிராஃபை செட் பண்ணி அந்த பேப்பர்ல போடக்குள்ள பிடிஎஃப் ஆகிக்குள்ள சில நேரம் பிழைக்கு. நாங்களும் செட் பண்ண மாட்டா பிழைக்கு. இந்த ஃபைனல் பேப்பரே பாருங்க, அதுல சரியா அந்த 2 ஆள் புரிஞ்ச மாதிரி இருக்கு. ஒரிஜினல் ஃபைனல் பேப்பர் பிடிஎஃப் இருக்குங்க இல்லையா? கெம் ஸ்கேனர்ல பிடிஎஃப் ஆக்கப்பட்ட பிடிஎஃப் இருக்குங்க என்ன? சோ அதுல இருக்க பாருங்க. ரைட்.
சோ அடுத்தது நீங்க இப்ப படித்திறனை கண்டுபிடிக்கணும். என்ன படித்திறனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்ப படித்திறன் எஸ்ஐ யூனிட்ல காணும் இல்லையா? படித்திறன் சமயம் எப்படி வரும்? இந்த இடத்துல எழுதுறேன் இல்லையா? சோ அப்ப படித்திறன் எம் டேஸ் எடுப்போம். படித்திறன் சமயம் பையால் கூறுகளோட வித்தியாசம் எப்படி வரும்? 80 மைனஸ் 30. 80 மைனஸ் 30. அது என்னண்டு இருக்குது? செகண்ட்லான் இருக்குது இல்லையா? 10 மறை 2 செகண்ட் ஸ்கேட். அப்ப இங்க 10 மறை 2 என்று போடுவோம். இந்த இடத்துல 10 மறை 2 என்று போடுவோம். கீழுக்கு பாருங்க y என்ன x ஆல் கூறுகளோட வித்தியாசம். y ஆல் கூறுகளோட வித்தியாசம் 280 மைனஸ் 80. சோ இது கிராம்ல இருக்குது. கிலோகிராமா மாத்த 10 மறை 3ஆல பெருக்குவோம் அல்லது 1000ஆல பிரிப்போம். என்ன ரைட்? அப்ப இங்க இது சுருகுப்பட்டா மேலுக்கு ஒரு 10 போகும். கீழுக்கு 50 தர மேலுக்கு ஒரு 10 போனா 500, கீழுக்கு ஒரு 200. இப்படியா வரும்? ஹலோ சுருக்குங்க பாப்போம். யூனிட்ல சுருக்கிக்குள்ள எம்டிஎஸ் எப்படி வரும்? சரியா? பிள்ளை மேலே 10 மறை 2 10 மறை 3 சுருக்குப்பட்டா 10 மறை 1 மேலுக்கு போனா 10. நீங்க கழிக்கக்குள்ள அப்ப 500, கீழுக்கு 200. அப்ப 5 கீழ் 2 வரும். படித்திர நல்ல எங்கட கேள்வி. கே கண்டுபிடிக்கணும். என்ன கே கண்டுபிடிக்கணும். அப்ப இதன் சமன்பாடு இல்லையா? இதன் சமன்பாடு என்ன? கே சமன் 4 பை ஸ்கொயர் ஓவர் என்ன படித்திறன் நாங்க அதை எம் டேஸ் சொல்றோம். இப்ப இங்க கே கண்டுபிடிக்கணும். 4 தர 4 பை 4 பை ஸ்கொயர் 10 எடுக்க சொன்னது இல்லையா? பை ஸ்கொயர் 10 எடுக்க சொன்னது ரைட். படித்திறனுக்கு நாங்க போடுவோம் என்ன 5 2. அப்ப இங்க 5 10 2 8 மேலுக்கு போனா 16. அப்ப கே சமன் 16 எப்படி வரும்? நியூட்டன் பெர் மீட்டர். அழகு என்ன 16 நியூட்டன் பெர் மீட்டர் வரும். சரிதானே? சுருக்கினது 2.5. எஸ் படித்திறன் 2.5. சோ கேக்கு வந்து 16. எஸ் 16 ரைட். ஓகே குட். 16 நியூட்டன் பெர் மீட்டர் வரும். 16 நியூட்டன் பெர் மீட்டர் வரும். 16 நியூட்டன் பெர் மீட்டர் வரும். இல்ல இறுதி விடை சரியா இருந்தா 2 புள்ளி கொடுக்க சொல்ற. இந்த படித்திறனை கண்டு காட்டி இருந்தா அதுக்கு ஒரு புள்ளி. இந்த இடத்துல சரியா அந்த கோவையில பிரதியிட்டு காட்டியிருந்தா அதுக்கும் ஒரு புள்ளி. கோவையை எழுதி பிரதியிட்டு காட்டியிருந்தா அதுக்கும் ஒரு புள்ளி. இங்க சரியா படித்திறன் கண்டுபிடிச்சிருந்தால் ஒரு புள்ளி. நீங்க எல்லாத்தையும் ஒரே ஸ்டெப்ல எழுதி இருந்தாலும் அந்த இடத்துல படித்திறன் காணப்பட்ட இருந்தால் என்ன ஒரே ஸ்டெப்ல இந்த இடத்துல படித்திறன் எல்லாத்தையும் ஒரே ஸ்டெப்ல எழுதி இருந்தாலும் இந்த படித்திறன் காண்ட முறை அதுல இருந்து அதுக்கு ஒரு புள்ளி, பிரதியிட்டதுக்கு ஒரு புள்ளி, லாஸ்ட் விடைக்கு ஒரு புள்ளி, லாஸ்ட் விடைக்கு 2 புள்ளி. அதாவது அழகோட இருக்கணும். அழகோட இருந்தால் லாஸ்ட் விடைக்கு 2 புள்ளி. கண்டிப்பா அழகோட இருக்கும். சோ அடுத்த 2வது பாருங்க இல்ல கடைசி கேள்வி என்ன டி பார்ட்ல 2வது, டி பார்ட்ல முதலாவது டி பார்ட்ல 2வது. இப்ப டி பார்ட்ல 2வது பாருங்க. டி பார்ட்ல 2வது ஒரு பூச்சியம் அற்ற வெட்டுத்துண்டை பெறுவதற்கான காரணம் என்ன? பூச்சியம் இல்லாத ஒரு வெட்டுத்துண்டை பூச்சியமற்ற வெட்டுத்துண்டை பெறுவதன் காரணம் என்னன்னு கேட்கிறேன். இப்ப எங்களுக்கு நார்மலா இந்த கிராஃப சமன்பாட்டுல எப்படி வருது? டி ஸ்கொயர் சமன் 4 பை ஸ்கொயர் ஓவர் கே இன்டு எம் இல்லையா? அப்ப இது வந்து வெட்டுத்துண்டு பூச்சியம். வெட்டுத்துண்டு பூச்சியம் தானே. இப்ப பூச்சியம் அற்ற வெட்டுத்துண்டு பெறணுமெண்டா என்ன செய்யும்? பூச்சியம் அற்ற வெட்டுத்துண்டு பெறணுமெண்டா இந்த இடத்துல எம்முக்குரிய கோவை எப்படி வந்தால் அதாவது டீக்குரிய கோவை டி சமன் நாங்க ஆல்ரெடி கேட்டிருந்தானே டி சமன் 2 பை வர்க்கமூலம் எம் பிளஸ் எம் நாட் பை 3 ஓவர் கே. இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு கிராஃப் வரையத்துக்குரிய சமன்பாட்டை அரேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு வரைப்பு வரைவதற்கான சமன்பாட்டை எடுக்க வேண்டாம்.
அந்த இடத்துல கண்டிப்பா சமன்பாடு இப்படி வரும் y சமன் mx பிளஸ் c என்று வரும். வெட்டுத்துண்டு பூஜ்ஜியம் இருக்காது, பூஜ்ஜியமற்ற வெட்டுத்துண்டு தான் வரும். நாங்க இந்த சமன்பாட்டை வச்சு கொண்டு தானே டி சமன் 2π m/k வச்சு கொண்டு தானே கிராஃப் வரையதுக்குரிய சமன்பாடு எடுத்தோம். இப்படி எடுக்கக்குள்ள வெட்டுத்துண்டு பூஜ்ஜியம். நாங்க இந்த சமன்பாட்டை வச்சு கொண்டு கிராஃப் வரையதுக்குரிய சமன்பாடு எடுத்தோம்னா வெட்டுத்துண்டு என்ன பூஜ்ஜியம் என்று வராது, வெட்டுத்துண்டு ஒரு பெருமதி வரும். y சமன் mx பிளஸ் c வடிவம் வரும். இப்ப வெட்டுத்துண்டு பூஜ்ஜியம் வராது. என்ன ரீசன்? நாங்க திணிவை கன்சிடர் பண்ணினா வெட்டுத்துண்டுக்கு ஒரு பெருமதி வரும், வில்ற திணிவை கன்சிடர் பண்ணாட்டி வெட்டுத்துண்டு பூஜ்ஜியம் என்று வரும். அப்ப இவர் கேட்கிறார் பூஜ்ஜியம் அற்ற வெட்டுத்துண்டை பெறுவதற்கான காரணம் என்ன? என்ன எழுதுவோம்? விச்சுருளிற்கு திணிவு காணப்படுமாயின் என்ன எழுதுவோம்? விச்சுருளிக்கு திணிவு காணப்படுமாயின், விச்சுருளுக்கு திணிவு காணப்படுமாயின் பூஜ்ஜியம் அற்ற வெட்டுத்துண்டு பெறப்படும். பூஜ்ஜியம் அற்ற வெட்டுத்துண்டு காணப்படுமாயின், பூஜ்ஜியம் அற்ற வெட்டுத்துண்டு காணப்படுமாயின், பூஜ்ஜியம் அற்ற வெட்டுத்துண்டு காணப்படுமாயின், பூஜ்ஜியம் அற்ற வெட்டுத்துண்டு காணப்படுமாயின், எப்படி மாறி சொல்றேன். அதாவது விச்சுருளிக்கு திணிவு காணப்படுமாயின், விச்சுருளிக்கு திணிவு காணப்படுமாயின் பூஜ்ஜியம் அற்ற வெட்டுத்துண்டு, பூஜ்ஜியம் அற்ற வெட்டுத்துண்டு கிடைக்கும். நாங்க இதோட பிள்ளைகள் கிளாஸ் ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்த கிளாஸ்